ஹாய் எவ்ரிவன், நான் தான் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்சோட ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் லாக்டவுனுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருந்தேன் இந்த வாட்ச். ஆனால் ரிவ்யூ பண்ண முடியாமல் இவ்வளோ நாள் வச்சு இது ஒரு சரியான டைமாக கிடச்சிருக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வாட்ச் வச்சுருக்கேன், G-Shockனு வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சரி வாங்கலாமே அப்படின்ற மாதிரி யோசித்து வாங்கியிருந்தது. அந்த வாட்சோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது அதை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம், எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அந்த இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது வாங்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் இந்த வீடியோவில். நீங்கள் பாருங்கள், இதுதான் இந்த இது பண்ணியிருக்காங்க. சூப்பர். இங்கே பாருங்கள், இங்கே ஹாய், ஐ ஆம் யுவர் நியூ ஃபிட்னஸ் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. இதோட இது வாட்ச்சு ஸ்ட்ராப் அது மாதிரி கொடுத்துருக்காங்க தனியாக. இங்கே பாருங்கள், இந்த வாட்சோட ஹெட்டு நல்லா ஒரு வெயிட்டாக தான் இருக்குது, நார்மல் வெயிட்டில் இருக்குது. சார்ஜ் போடுறதுக்கான ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறது, ஸ்ட்ராப் போட்டுறது நல்லா இருக்குது. இதோட ஹெட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸ்ட்ராப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ராப் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. ஸ்ட்ராப் சொல்லவே தேவையில்லை, நல்லா ஒரு லப்பர் மாதிரி இருக்குது. நல்லா செம்மையாக உழைக்கும் போல. இது யூசர் மேனுவல் போல இருக்குது. யூசர் மேனுவல் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பாருங்கள், சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறது. இப்படி யூஸ் பண்ணணும் போல இருக்குது. நம்ம வாட்சை இதில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போல இருக்குது. இது பார்க்கலாம் வைங்க. இதை பார்த்தீங்கன்னா வாட்ச் நல்ல ஒரு செம்ம குவாலிட்டியில் நல்லா இருந்திருக்கும். பயங்கரமாக இருக்குது வாட்ச் பார்க்குறதுக்கே. இது இதை பாருங்கள், சூப்பரான செம்ம குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த வாட்ச் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாட்ச் ஃபேஸ் ஒன்று இருக்குது. இதிலே வாட்ச் ஃபேஸ்லேயே டைம் கொடுத்துருக்காங்க. டைமு, ஸ்டெப்ஸு, அதே மாதிரி நம்ம என்ன டே டு டே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு வாட்ச் ஃபேஸாக இருக்குது. ஆனால் இந்த வாட்சில் என்ன ஒன்றுனா கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸ் இருக்குது. நம்ம மாற்றிக்கலாம். இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அதே நம்ம நடக்கிற கேலரிஸ் இதுவாகிறது இதில் காட்டுறாங்க. இதில் 22, அதே மாதிரி டைமும் மேலே காட்டுது. இப்போ நம்ம 1 கேலரிஸ் இது காட்டுது. அதனால் கரெக்ட் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்லீப் மானிட்டர் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. தூங்கும் போது கட்டின்னு தூங்கினா ஒரு ஒரு ஸ்லீப் மானிட்டர் பண்ணணும். இது நல்ல ஒரு ஃபியூச்சராக இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் ரேட் மெஷர், லாங் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணால் இந்த மெஷர் பண்ணுறதுக்கு இது இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் மோடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் இருக்குது. வாக்கிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ரன்னிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிட்டன், பேஸ்பால், ஃபுட்பால், ஸ்விம்மிங் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐ திங்க் பிபின்னு நினைக்கிறேன். இது பிபி செக் பண்ணுறது, இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஒரு இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு. மெசேஜ் ஐ திங்க் இது வந்து இப்போ மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மெசேஜஸ்லாம் வரும். இப்போ வந்து என்னோட மெசேஜஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஃபோனில் இருக்க வர மெசேஜஸ் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணி இதில் வர பார்த்துக்கலாம். அதே மாதிரி மியூசிக் பிளேயர் நம்ம வந்து ஃபோனில் இருக்கிறத நம்ம இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர். அதே மாதிரி கேமராவை வந்து நம்ம வந்து ஃபோனை தொடாமலே இதுலேருந்து ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர். ஷட்டர் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நம்ம செட்டிங்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் வந்து வாட்சோட ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். அந்த வெளியே வாட்ச் ஃபேஸஸ் மாதிரி அந்த இதுவும் மாற்றிக்கலாம். நம்ம ஸ்டைல் எப்படி வேணால். அடுத்தது இல்லாமல் ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்சை ரீசெட் பண்ணலாம். பவர் ஆஃப் பிரைட்னஸ். இப்போ பிரைட்னஸ் வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற இது சுச்சுவேஷனுக்கு இது வந்து நல்லா தெரியுது. இன்னும் பிரைட்னஸ் அப்படியே ஏற்றணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து இன்னும் பயங்கரமாக நல்ல ஒரு செம்ம இதில் ஃபுல்லாக வச்சுன்னா சூப்பராக வரும். ஆனால் வந்து சார்ஜ் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி தெரியாது. நம்ம வந்து இந்த ரேஞ்சிலேயே வச்சுப்போம் நம்ம. அதே மாதிரி அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது. அவ்வளோதாங்க. இதில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லா உதவும்னு நினைக்கிறேன் இந்த வாட்ச்சு. வேறு 96 நல்ல ஒரு இதுலாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு இது. அது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. இது வந்து இங்கே தான் கொடுப்பாங்க. இங்கே தான் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சூப்பரான ஒரு செம்ம குவாலிட்டியில் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வாட்ச் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்ல ஒரு குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்குது. ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது. ஆனால் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து பெரிய இது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. நமக்கு வந்து தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகாதான் அந்த மாதிரின ஒரு இது. அதனால் வந்து நாய்ஸ் கலர்ஃபிட் ப்ரோ வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப்க்கு ஒரு ரெக்கமெண்டடாக இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ரன்னிங் வரும், வாக்கிங் வரும்லாம் இதுக்கு செம்ம ஒரு பெனிஃபிட்டு. யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்சை. மித்தபடி பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து கம்பேர் பண்ணனா வந்து அந்தளவுக்கு வராதுன்னு தான் சொல்ல முடியும். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னன்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணதில் நான் கேட்ட வரைக்கும் வந்து இதில் ஸ்டெப்ஸ் வந்து அதில் வந்தாலும் வந்து அக்யூரேட்டாக கொடுக்காது. ஆப்பிள் வாட்சை தவிர மோஸ்ட் ஆஃப் இதில் கொடுக்காது அக்யூரேட்டாக. ஸ்டெப்ஸும் அந்தளவுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் மானிட்டரு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து செடன்டரி ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு வைப்ரேட் கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து இது விளையாடுறவங்களுக்கு, இந்த மாதிரி உட்காந்து கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுக்கு இந்த வாட்ச் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. நான் அந்த ஆப் வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இல்லைன்னா வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து இது பாருங்கள். இந்த பாக்ஸ்லேயே வந்து இந்த இதில் வந்து QR கோட் ஸ்கேனர் இருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லையா வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இப்போ இது மாதிரி ஆப் இருக்கும் நாய்ஸ் கலர்ஃபிட் ப்ரோக்கு. நீங்கள் அந்த ஆப் நான் காட்டுறேன். அந்த ஆப்பை வந்து இறக்கிட்டு அந்த ஆப் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரோல் இதை வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே இருக்குது. மெசேஜ் வர வைக்கிறது, கால் அந்த மாதிரி. ஆனால் வந்து இதில் மோஸ்ட் வந்து கால் வராது. அதுதான் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அதே மெசேஜெல்லாம் வரும். மித்தபடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த மாதிரியான சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அதில் பார்த்துக்கலாம், மொபைலில் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக இருக்குது. மித்தபடி பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு டோட்டலான ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா வந்து வாட்ச் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டான ஒரு வாட்ச்சு, பட்ஜெட் வாட்சுன்னு சொல்லலாம். மித்தபடி வந்து இந்த ரேஞ்சுக்கு ஏற்றதுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஓகே வாங்கலாம், நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
இதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்கணும்னு சொல்லணும்னு வந்து நான் ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு வந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. See you soon in next video. Bye.